எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். சாதாரணமாக கீரை பொரியல் தான். ஆனால் அந்த கீரையினுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பயன்கள் வந்து நிறையா இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பயன்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு அதிகமான பயன்கள் இருக்குது. ஆனாலும் நான் 1-2 சொல்கிறேன் உங்களுக்கு. பித்தம்காரங்களுக்கு இந்த கீரை சாப்பிடும்போது பித்தம் வந்து குணமாயிரும். உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அவங்க வந்து இந்த கீரையை அடிக்கடி எடுக்கும்போது உடம்பு சூடும் கம்மியாயிரும், கண்ணு குளிர்ச்சி அடையும். பாக்கி இருக்கிறது வந்து நான் அடைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த கீரை பொரியல், அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க பாருங்கள், இது அகத்திக்கீரைங்க. இந்த அகத்திக்கீரை வந்து நான் ஒரு கட் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இலை வந்து ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு கீரையை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டா போதும். அப்புறம் வெங்காயம், காரத்துக்கு நம்ம 2 வரமிளகாய் சேர்த்திருக்கிறோம். இந்த மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும். நான் 2 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. அப்புறம் இந்த கீரையும் பார்த்திங்கன்னா எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருவிக்கோங்க. இந்த மாதிரி உருவிங்கன்னா இப்படி ஒரு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இலை ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் வந்து இந்த மாதிரி உருவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அடுப்பு வச்சுட்டு நான் எப்போ சொல்கிறதா, தாளிக்கிற ஐட்டமெல்லாம் செய்யும்போது நம்ம ஃப்ளேம் அடுப்பு தீயை வந்து மீடியமாக வச்சுக்கணும். அப்போ தான் எதுவுமே கருகாது, உங்களுக்கு பொறுமையாக தாளிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிக்கரண்டியில் ஒரு கரண்டி விட்டு ஒரு 1.5 கரண்டி விட்டுக்கலாம். ஜாஸ்தி நமக்கு வேண்டாம் எண்ணெய் இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். புரிஞ்சதும் நம்ம சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், அதே மாதிரி கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இது 2 கொஞ்சம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக ஆகணும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 10-20 வெங்காயத்தை, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் வந்து நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினா போதும், நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேண்டியதில்லை. ஒரு 50% வதங்கினா போதும். அப்புறம் நம்ம இது கூட கீரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் தான் ஜாஸ்தி நாங்கள்லாம் சாப்பிட்ருக்குறோம். இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் கீரையெல்லாம் வந்துட்டுருக்குது. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அகத்திக்கீரை இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணுன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ஆனால் அந்த கீரையினுடைய பயன்கள்லாம் என்னங்கிறது எங்களுக்கு அந்த வயசில் தெரியாது. இருந்தாலும் பெரியவங்க கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம். சரி பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை ஒரு கட்டு கீரைங்க, அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வதக்கும் போது எல்லாம் கம்மியாயிடும், கீரை கம்மியாயிடும். நீங்கள் எல்லா கீரையும் சாப்பிட்ற மாதிரி இந்த அகத்திக்கீரையும் நீங்கள் வாரம் ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பித்த உடம்புக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். இந்த வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு இருக்கிறது அதெல்லாமே கூட குணமாகும். இப்போ பாருங்கள், கீரை இதில் சேர்த்தியாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தணும். நம்ம இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. கீரைக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது வந்து வேகட்டும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் கீரை வேகிறதுக்கு. வேகட்டும். அது கீரை வேகும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது.
அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க மூடி ஏன் போடக்கூடாதுன்னா கீரையில் வந்து நச்சுத்தன்மையெல்லாம் இருக்கும், அப்போ ஆவியாக போயிடும், அதனால் மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ இந்த டைம் தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா தேங்காய் அதிகமாக போடும்போது தான் நமக்கு இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இந்த தேங்காய் போடுறதுனால நல்லா இருக்கும், கசப்பு தன்மை இருக்காது. குழந்தைகளும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்கும் போது அவ்வளோ ஒன்றும் கசக்காது. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாகியும் போயிடுச்சுன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டு, சத்தான ஒரு கீரை. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ப்ளைன் ரைஸுக்கு கூட இந்த கீரை போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க. பித்தம்னா நமக்கு பித்தம் சூடு இதெல்லாமே கம்மியாயிடும். பாருங்க, அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கீரை பொரியல் வந்து சாப்பிட்டிங்கன்னா இந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் குணமாயிடும். ரத்த ஓட்டம் வந்து நல்ல சீராக இருக்கும். ஆனால் இந்த கீரை வந்து நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்க. நைட் நேரத்தில் சாப்பிடும்போது ஜீரண தடை ஏற்படும். இந்த வாய் புண்ணு வரும், வயிற்றில் புண்ணு இருக்கும். எது சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களாம் அடிக்கடி இந்த கீரை சேர்க்கணும். இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா சூப் வைக்கலாம். அகத்திக்கீரை சூப்பு, அகத்திக்கீரை கூட்டு, அகத்திக்கீரை குழம்பு, இப்படி பல வகையான ரெசிபியெல்லாம் நம்ம பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.